ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு புசிலப் சேனல். இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறேன்னா ப்ரான் 65 ரெசிபி தாங்க. ப்ரான் பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி பொரிச்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. செம்ம டேஸ்டியாக, நல்லா கிறிஸ்பியாக, ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற அளவுகள் புரியும். இதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு ப்ரான் வாங்கி க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சள் போட்டு நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது பவுலில் மேலே கோட்டிங் பண்ணுறதுக்கு அரிசி மாவு, மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் சேம் ரேஷியோவில் 2 ஸ்பூன் இல்லை 3 ஸ்பூன் எவ்வளோ தேவையோ முன்ன பின்ன தேவைப்படும். நல்லா டைட்டாக ஒட்டி பிடிக்கிறதுக்காக நம்ம சேர்க்குறது. இதில் சால்ட் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்துப்போம். இது சிக்கன் மசாலா, அப்படி இல்லைன்னா நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு பியூர் சில்லி 1 டீஸ்பூன், காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த அளவுகள் உங்களுக்கு ப்ரானோட அளவு கூடுதலாக இருந்தால் இதை அதிகப்படுத்திக்கணும். இப்போ கலருக்காக காஷ்மீர் ரெட் சில்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துப்போம். இது ஃபுட் கலர் நான் சேர்க்கலை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஈவனாக கலந்து கொடுத்துக்கிட்டு இப்போது 1/2 டீஸ்பூன் இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்துக்கலாம். மாவு கொஞ்சம் லூஸாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ லைம் ஒரு 1/2 பிழிஞ்சிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸ் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா ஈவனாக கலந்து கொடுக்கணும். இப்போது இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸ்க்காக நம்ம பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சேர்த்துப்போம். இப்போ உங்கள் மாவு டைட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு எது வேணால் சேர்த்துக்கலாம். நீங்கள் சால்ட்டு செக் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் போட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 ஹவருக்கு அப்படியே மேரினேட் ஆகட்டும். இப்போ இதே மெத்தடில் நீங்கள் நெத்திலி மீன் கூட ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி பேட்டர் கோட் பண்ணிவிட்டு சூப்பராக இருக்கும். அது ஃபிஷ் ஃபிங்கர்னு சொல்லுவாங்க கடையில். இப்போ நான் ப்ரானில் ட்ரை பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஏன்னா இந்த எண்ணெய் ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி தேவையான அளவுக்கு பொரிச்சிக்கலாம். ஒன்றுனா இந்த மாதிரி கையில் உதுத்து விட்ட மாதிரி பொரிச்சிக்கலாம். பாருங்கள், இது ஃப்ளேமை கம்மி பண்ணிவிட்டு தான் வேகணும். ஃபுல் சிம் கிடையாது, மீடியம் ஃப்ளேமில். அப்போ தான் உள்ளே ப்ரான் வெந்திருக்கும். நீங்கள் நிறைய எண்ணெய் போட்டு பொரிச்சிங்கன்னா அன்னைக்குள்ளே அது யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். இல்லைனா அது ரீயூஸ் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பொரிச்சிட்டு நான் ஒரு 2 பேட்சாக பொரிச்சிட்டேன். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி இன்னொரு டைம் பொரித்து எடுத்தாச்சு. இந்த மாதிரி பிளேட்டில் 2 டைமாக பொரித்து ஒரு பிளேட்டில் எல்லாம் வச்சுட்டு இதுக்கு மேலே ஸ்க்வீஸ் பண்ணுறதுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் லைம் மேலே சேர்த்துப்போம். ஆனியன்ஸ் கட் பண்ணிவிட்டு மேலே ஸ்க்வீஸ் பண்ணிவிட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.